எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேம் அப்படிங்கிற ஒரு தமிழ் வெப் சீரிஸ் தான். இந்த சீரிஸோட ஆரம்பத்தில் ஒரு பொண்ணு கடற்கரையில் மயங்கி கிடக்குறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணை நோக்கி ஓடி வர்றாங்க. இவங்க தான் அந்த சீரிஸோட ஹீரோயின். அவங்க பேர் காவியா. ஒரு கேமிங் கம்பெனியில் கிரியேட்டராக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லையும் வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு போடுற வீடியோலாம் சிலருக்கு சுத்தமாக பிடிக்காது. எல்லாரும் கமெண்ட்ஸில் வந்து இவங்களை கண்டபடி திட்டுறாங்க. ஹீரோயின் அதை கண்டுக்கிறதே இல்லை. இப்போ ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டும் ஒரே கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறாங்க. அதே நேரத்தில் ஹீரோயின் ஒரு கேமுக்கான அவார்டுக்காக நாமினேட் ஆகிருக்காங்க. இப்போ அதில் நாமினேட் ஆனவங்களாம் ஒரு இன்டர்வியூவில் பேசிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஆணாதிக்கத்தனமாக பேச, ஏன் பொண்ணுங்கள்லாம் சாதிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களெல்லாம் திட்டிட்டு அந்த இன்டர்வியூலேருந்து பாதியிலே வெளியில் வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் அந்த பப்ளிக் இன்டர்வியூவில் ஹீரோயின் பேசினாங்கல்ல, அது ஒரு ஆன்லைன் கும்பல் டார்க் வெப் மூலமாக ட்ரால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஹீரோயினுக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுது. அதை பார்த்து சுற்றி இருந்த எல்லாருமே அதை கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்ல ஹீரோயின் அதை கண்டுக்காமல் விட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படிங்கிறதுனால குழந்தை பெற்றுக்கிறது கூட தள்ளி போடுறாங்க. அதுக்காக ஒரு டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறாங்க. இப்போ கட் பண்ண அடுத்த நாள் ஹீரோயினோட ஃபோட்டோ வந்து ஒரு மேகசினோட ஃப்ரண்ட் பேஜில் வந்துடுது. அதை பார்த்த சிலருக்கு பொறாம வருது. அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கேமுக்கான அவார்டுக்கு நாமினேட் ஆனாங்கல்ல, அந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவார்டு கிடைக்குது. அவங்க எந்திரிச்சு அந்த அவார்டு வாங்க போகிற சூழ்நிலையில் நம்ம ஹீரோயின் வந்து குழந்தை வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணாங்கல்ல, அதை ஹீரோ பார்த்துருப்பாரு. அதனால் அப்செட் ஆகி காரில் திரும்பி வீட்டுக்கு போகும்போது ஹீரோயின் கிட்ட அதை பற்றி பேச ரெண்டு பேத்துக்கு சண்டை வருது. உடனே ஹீரோயின் அவங்க கிட்ட, நான் என் ஃப்ரெண்டு மேக்னாவை பார்க்க போகிறேன்னு சொல்லி ஒரு பப்புக்கு போகிறாங்க. ஆனால் அந்த பப்புக்கு அவங்க ஃப்ரெண்டு வரவே இல்லை. அதே நேரத்தில் மாஸ்க் போட்டுக்கிட்டு அவங்க பக்கத்தில் ஒருத்த வந்து உட்காடுறான். இப்போ பயங்கரமாக போதையோட நம்ம ஹீரோயின் அந்த பப்பை விட்டு வெளியில் வரும்போது மாஸ் மேகம் அப்படிங்கிற ஒரு கேமுக்கு அவங்களுக்கு இன்வைட் வருது. அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த மாஸ்க் போட்ட ரெண்டு பேருமே அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கேருந்து கட் பண்ண அப்படியே பீச்சில் கிடக்கிறத காட்டுறாங்க. இந்த இடத்துல தான் அந்த சீரிஸோட கதை ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இது போலீஸ் கேஸாக மாறுது. விசாரணையே ஆரம்பிக்குது. ஹீரோயினுக்கு ஒரு கேம்லேருந்து இன்வைட் வந்துச்சுல்ல, அது ஹீரோ உருவாக்கின கேமு. அதுவும் இல்லாமல் ஹீரோயின் ஆன்லைனில் ட்ரால் பண்ணாங்கல்ல, அதை யாருன்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போலீஸோட டவுட் ஹீரோ மேலே வருது. அங்கே வேலை பார்க்குற சில பேர் மேலேயும் வருது. இன்வெஸ்டிகேஷனும் ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ ஆன்லைனில் ஹீரோயினை பற்றி தப்பான ஃபோட்டோஸ்லாம் இருக்குன்னு காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இந்த அட்டாக்னால அப்செட் ஆகி வீட்லேயே இருந்திருப்பாங்க. இன்ஸ்டா பக்கமாக கொஞ்ச நாள் போகாமல் இருந்தாங்க. ஆனால் கடைசியில் மறுபடியும் இன்ஸ்டாவில் வந்து அவங்களுக்கு நடந்ததெல்லாம் சொல்லி வீடியோ போட்டு எல்லா பெண்களும் சேஃபாக இருங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் டார்க் வெப்பில் இதை பண்ணுறாங்கன்னு ஒரு ஹேக்கரை வச்சு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்படி கண்டுபிடிச்சா ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தன் தான் அதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரியுது. அவனை போய் கார்னர் பண்ணி கேட்டால், நான் ஜஸ்ட் சில மீம்ஸ் தான் கிரியேட் பண்ணேன், அது எப்படி டார்க் வெப்பில் வந்துருச்சு, அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் அவங்கிட்ட இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு மன்னிச்சு விட்டுறாங்க. அந்த நேரத்தில் அவங்க கம்பெனியில் விக்ரம்னு ஒருத்தன் ஜாயின் பண்ணுறான். அவன் யாருன்னா நம்ம ஹீரோயினுக்கு அவார்டு கிடைச்சதில்ல, அந்த அவார்டுக்கு தான் அவனும் போட்டி போட்டிருப்பான். இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், அப்புறம் ஹீரோயின் பர்சனலாக தேடினது, இதெல்லாம் வச்சு பார்த்தா தனக்கு அவார்டு கிடைக்கலன்னு அந்த விக்ரம் தான் ஹீரோயின் கிட்ட இருக்கிற அந்த அவார்டு டிராஃபியை பிடுங்கிறதுக்கு ஆள் அனுப்பிச்சிருப்பான். ஆனால் அவனுங்க மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ண போலீஸ் அங்கே வந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிற மாதிரி இந்த சீரிஸை முடிச்சிடுறாங்க. இந்த வெப் சீரிஸ் ஒரு நார்மலான கதை தான். ஆனால் அது கேமிங் பேக் ட்ராப்பில் வச்சதான் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. மற்றபடி இந்த வெப் சீரிஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்குலாம் என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.